எடுத்துக்கொள்ளவும். அப்போஸ்தலர் புத்தகம் 1வது அதிகாரம் 1-8 வரை நாம் வாசிக்க நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்திற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு Empower by the Spirit. ஆவியால் நிரப்பப்பட்டு, நம் ஆவியிலே நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா? ஆவி நிரப்பப்படுவது எப்படி? ஏன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் இந்த நிரப்புதல், இந்த அபிஷேகம் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆவியில் நிரப்பப்பட்டால் என்ன நடக்கும்? அநேகருக்கு அனுபவங்கள் இருக்கலாம். ஆவியில் நிரப்பப்பட்ட அனுபவம், ஜெபிக்கிற பொழுது ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கலாம். சபையில் ஆராதனையில் நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அனுபவம், ஆவியில் நிரப்பப்பட்ட அனுபவம் இருக்கலாம். வீட்டில் அல்ல சில பேருக்கு கார்கள் ஓட்டும் பொழுதே ஆவியில் நிரம்பின ஒரு அனுபவம் இருக்கலாம். நடந்து போகையிலே பிரியமானவர்களே நமக்கு அனுபவம் இருக்கலாம். நடந்து போகிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல் ஒரு அனுபவம் இருக்கலாம். டிஎல் மூடி பிரியமானவர்களே, அவர் அந்த போஸ்டன் அந்த அருகிலே அந்த ரோட்டு ஓரத்தில் அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல் அவருக்கு கிடைத்தது என்று அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த ஆவியில் நிரப்பப்படுதல் அது என்னத்தை குறிக்கிறது? ஆவியில் நிரப்பப்படுகிறது என்ன? ஏன் பரிசுத்த ஆவியானவர் நான் நிரம்ப வேண்டும் என்று சொல்லி நாம் சற்று தியானிக்க போகிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1:1-8 வரை, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 1-8 வரை நம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, தேயோபிலோவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, 40 நாட்கள் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் சீஷர்களுக்கு மற்ற ஒவ்வொருவர்களுக்கும் காட்சி அளித்தார், தரிசனம் கொடுத்தார். அவர் போவதற்கு முன்பாக சீஷர்களை அழைத்து சொல்றாரு, பரிசுத்த ஆவி வருவதற்கு முன்பாக அந்த வாக்கு தத்துவம், யோவேல் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், கடைசி காலத்திலே என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் வாலிபர்கள் மேலும் முதியோர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறத்தக்கதாய் ஆவி பெற்றுக்கொள்ள பிரியமானவர்களே ஆண்டவர் சீஷர்களை காத்திருக்க சொல்கிறார். இந்த சீஷர்கள் காத்திருந்தார்கள். ஆண்டவரை பார்த்தான ஒரு மிகுந்த சந்தோஷம். அப்போல்லாம் அவர்கள் ஆவிக்குள்ள ஒரு அனுபவத்தை பெறலை. ஆண்டவருடைய நாமத்தில் பிசாசை துரத்தினார்கள், வியாதிகளை விரட்டினார்கள். ஆனால் உபத்திரவம் காலம் வந்த பொழுது அவர்களை எல்லாரும் கொலை செய்ய வகை தேடின பொழுது அவங்களால நிற்க முடியல, ஆண்டவர் விட்டு ஓடி போயிட்டாங்க. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் தருவார் என்று வாக்கு தந்தார். பரிசுத்த ஆவியானவர் யாருனால தரப்படுகிறது? இயேசு வானவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்க முடியும். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், என்னிலும் பின்னால் ஒருத்தர் வராரு, அவர் என்னிலும் மேன்மையானவர் அப்படி என்று சொல்றாரு. நான் உங்களுக்கு ஜலத்தினாலும் தண்ணீரினாலும் தான் ஞானஸ்நானம் கொடுப்பேன்,
ஆனால் அவர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடுகிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேரை நம்ம பார்க்கலாம், பரிசுத்த ஆவியானவர் நிரம்பின அந்நிய பாஷை பேசலாம். பிரியமானவர்களே, கைகளை வேகமாய் தட்டி சத்தமாய் கேட்கிற மாதிரி சொல்லலாம், ஆவியில நிரம்புறாங்க அப்படின்னு சொல்லலாம். பிரியமானவர்களே, ஆவி பரிசுத்த ஆவியானவர் எதற்கு தரப்படுகிறது? பிரியமானவர்களே, வெறும் வர்ஷிப் பண்ணி பயங்கரமாக ஆண்டவர் உயர்த்தது பரிசுத்த ஆவியாளர் நிரம்பினது மட்டுமல்ல, அது போதாது. பிரியமானவர்களே, ஏன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? எதனால் பரிசுத்த ஆவியினால் நிரம்ப வேண்டும் அப்படி என்று நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஒரு தேவ பலன் கிடைக்கும். பவர், வல்லமை, கிரீக்கில் சொல்லுகிறது டுனாமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வல்லமை வரும்போது நீங்கள் இருக்கிற நபராக இருக்க முடியாது. நீங்கள் ஆண்டவருக்காக வாழணும்னு ஒரு வைராக்கியம் வரும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வைராக்கியம் வரும். இட்ஸ் அ பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பேய்களை துரத்தவும் சுகமாக்கவும் பிரியமானவர்களே உங்களுக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுங்களா? ஹல்லேலூயா. தனிப்பட்ட ஒவ்வொருவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல் வேண்டும். ஆவியானவர் சகல சத்தியத்திலும் வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. கண்டித்து உணர்த்துகிறவர். ஆவியில நிரம்புறேன், அது மட்டும் பத்தாது. ஆவியானவர் எதற்கு அந்த வல்லமையை கொடுக்கிறார்? வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. முதலாவதாக பழைய ஏற்பாடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எங்கே ஊற்றப்படுகிறார்? ஏன் பழைய ஏற்பாடில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்குகிறார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கே ஊற்றப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் நிரம்பனா பரிசுத்த ஆவியில்? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கிறவங்களுக்கு நான் ஒரு 200 வெள்ளி கேஷாக தரேன் உங்களுக்கு. அங்கே டோர்கிட்ட போகும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்ன பதிலுக்கு உங்களுக்கு பரிசு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு. பழைய ஏற்பாடில் இன் ஓல்ட் டெஸ்டமென்ட் எங்கே ஆண்டவர் முதலாக யாரை நிரப்பினார்? சொல்லுங்க, வாசிக்க கேட்போம். எக்ஸடஸ் 31, யாத்திரையாகமம் 31, 1-5 நான் பார்த்த வியூவில் பிரியமானவங்களே, முதல் இங்கே தான் பரிசுத்த ஆவியானவரால் ஒரு மனுஷன் நிரப்பப்படுகிறான், தேவ ஆவியினாலே என்று வேதம் நமக்கு காட்டுகிறது. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே, வாசிங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திரை வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஆண்டவர் பாருங்க, அவருடைய வேலை செய்வதற்கு இந்த மனுஷனை இந்த பெசலேயலும் அவனுடைய பேர் அது பிரியமானவர்களே, அவனை தேவ ஆவியினால் நிரப்புகிறார் ஆண்டவர். எதற்காக? ஆண்டவருடைய கூடாரம் செய்வதற்கு. அந்த தேவ ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு, ஞானம் புத்தி அடைவதற்கு தேவ ஆவியானவர் தேவை. அந்த நாட்களிலே சிம்சோன் மேலே ஆண்டவர் இறங்கினார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளில் பிரியமானவர்களே சிம்சோன் மேலே ஆண்டவர் இறங்குகிறார். 14:6 வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. பாருங்க பிரியமானவர்களே, அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேல வந்து இறங்கினார்.
அவன் ஒரு சிங்கத்தை, ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்தான். பரிசுத்த ஆவியானுடைய பலன். ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அன்றைக்கு சவுல் மேலே, பிரியமானவர்களே, தாவீது மேலே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வந்தது. 1000 பேர்த்தை கொன்னாங்க. கோலியாத்தை முறியடித்தான். பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமா இருக்க மாட்டார், வந்துட்டு வந்துட்டு போயிடுவார் அப்பெல்லாம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இந்த புதிய ஏற்பாடுல பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் வந்து விட்டார். அன்றைக்கு ஏதோ ஒரு ஆட்கள் மேலே இறங்குவார், தன்னுடைய காரியத்தை வேலையை செய்துவிட்டு பிரியமானவர்களே அவர் திரும்பி விடுவார். ஆனால் இந்த புதிய ஏற்பாடுல பரிசுத்த ஆவியானவர் இஸ் பெர்மனன்ட். அவர் நிரந்தரமாய் ஒவ்வொருவர்கள் மேலும் தங்கியிருக்கிறார், வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் பிரியமானவர்களே. ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். எப்படி பலன் அடைவீர்கள்? உங்களுக்குள்ள ஒரு அந்நிய பாஷை ஆண்டவர் கட்டளையிடுவார். அந்நிய பாஷை பேசுவதற்கு பிரியமானவர்களே மற்றவர்கள் பார்ப்பதற்கு அல்ல, மற்றவர்கள் பார்த்து ஐயோ இவங்க பயங்கரமாக அந்நிய பாஷை பேசுகிறாங்க, இவங்க உங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்குது, அதனால் அவங்கள விசேஷமாய் பார்ப்பதற்கு அல்ல பேசுவது அந்நிய பாஷை. நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு பாஷை, ஒரு ரிலேஷன்ஷிப். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறது. அந்நிய பாஷை பேசும் பொழுது சிலருக்கு பிரியமானவர்களே அந்நிய பாஷை பேசி வியாக்கியானம் செய்வாங்க. வியாக்கியானம், அந்த அந்நிய பாஷைக்குள்ள அர்த்தம் என்ன, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்ன வாக்கு தத்துவம் சொல்லுகிறார், அதான் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல். சில பேருக்கு ஒரு அனுபவம் இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் பின்னால் உட்காந்துருப்பாங்க. நான் கேட்டிருக்கேன் சாட்சிலாம். பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும் பொழுது அங்கிருந்து முன்னுக்கு வந்து பறந்துக்கிட்டு வந்து விழுவாங்க. சில பேருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது, சில பேருக்கு பேச முடியாது, அப்படியே கீழே உடந்து கிடப்பாங்க. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அனுபவம் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் விழும்போது நம்முடைய சுபாவம் மாறும், நம்முடைய குணங்கள் மாறும், பேச்செல்லாம் மாறும். முன்ன கோபமாக வரும், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அந்த கோபம் இருக்காது, சமாதானமாக இருக்கும், சாந்தமாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் போது முன்ன சினிமா பாட்டெல்லாம் நல்லா கேட்போம். அந்த ஒரு அனுபவம் இருந்துச்சு எனக்கு. தியேச்சர் ராகா இப்படி ஆர்த்தியம் இந்த பாட்டெல்லாம் கேட்கும் பொழுது, ஆனால் ஆண்டவருக்குள்ளே ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான நிரவுதல் வரும் பொழுது பிரியமானவர்களே அதெல்லாம் கேட்கறதுக்கே என்ன வராது. சில பாவங்களை விடுவதற்கு, அதை செய்வதற்கு நமக்கு அந்த மனசே வராது. பரிசுத்த ஆவியானவர் நிரவுதல். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். பேதுரு, யோவான், அந்திரேயா இவர்களெல்லாம் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள யாராச்சும் என்னை கொன்றுவாங்க அப்படின்னு, இவன் இயேசுவுடைய சீசர் அப்படின்னு சொல்லி பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். மேல் வீட்டு அறையில் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் இருக்கிறாங்க. அந்த மேல் வீட்டு அறையில் எல்லாம் ஒரு மனமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய இடி முழக்கம் வருகிறது. வாசிக்க கேட்போம். எக்ஸ் சாப்டர் 2 அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் ஒரு பெரிய இடி முழக்க சத்தம் கேட்குது. பெரிய காற்று அந்த வீட்டை நிரப்புகிறது. என்ன நடக்கிறது வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. வீடு முழுவதும் இந்த காற்று நிரப்புகிறது. பாருங்க, இப்ப பரிசுத்த ஆவியானவர் கண்கள் திறக்கப்படுகிறது. என்னத்தை பார்க்கிறாங்க வாசிங்க.
அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பாருங்க, அவங்க கண்ணு திறக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல் வருது. ஆண்டவர் கண்களை திறக்கிறார். தரிசனம் பார்க்க முடியும். சிலருக்கு சென்ஸ் பண்ணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா இது நல்லது, இது கெட்டது, இதை நீ இந்த இடத்துல பேசக்கூடாது, இது உன்னை பாவத்தில் தள்ளிரும், இது உனக்கு வேண்டாம், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை என்று ஆண்டவர் ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது நீங்க தரிசனம் பார்ப்பீர்கள். நீங்க ஆராதித்து கொண்டிருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பினால் பிரியமானவர்களே, உங்களால் தரிசனம் பார்க்க முடியும். இப்ப இங்க தரிசனம் பார்க்கிறாங்க பிரியமானவர்களே. அக்கினிமயமான நாவுகள் இருக்கிறது. tongue of flame. அந்த அக்கினிமயமான நாவுகள் வரும் பொழுது பிரியமானவர்களே, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க. அவங்க பேசுற அந்நிய பாஷை கீழே இருக்கிற பல ஜாதிகளுக்கு எல்லாம் கேட்குறாங்கடி, இது நம்ம பாஷை. எகிப்தியன் சொல்றான், இந்த அரபியர்கள் சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க இது நம்ம பாஷையாச்சே, இவங்க எப்படி நம்ம பாஷையை பேசுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் பற்படைகள் பாஷைகளை பேச தூண்டுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பயந்து கொண்டிருந்த பேதுரு தைரியமாய் எழுந்து பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. அதெல்லாம் நம்பவே முடியாது. பேதுரு பயந்து கொண்டிருந்தார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்து பலனடைய செய்யும். ஒரு தைரியம், தெளிந்த புத்தி. அவர் பேதுரு பிரசங்கம் பண்றாரு. 5000 பேர் 2000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஏன் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். முன்ன கெட்ட பேச்சு ரொம்ப பேசுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அந்த கெட்ட பேச்சு வரவே வராது. கெட்ட பேச்சு பேசுறவங்க கூட சொல்லுவாங்க, அந்த ஆளு வராங்க பேசாதீங்க, அந்த ஆளுக்கு கெட்ட வர்த்தனை பிடிக்காது, அந்த ஆளுக்கு சினிமா கதைனா பிடிக்காது. ஏன்? எப்பொழுதும் அவருக்குள்ள யார் நிரம்பி இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். ஒரு நிரப்பப்படுதல் வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார். பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல் நமக்கு வேண்டும். சரி, ஏன் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார்? ஏன் ஆண்டவர் ஒவ்வொரு சிஷ்யர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் பலனை தந்தார்? ஏன் பலன் அடைய வேண்டும்? வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. மத்தேயு 28:18, Matthew chapter 28 verse 18 to 20. ஏன் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும்? என்னத்துக்கு நமக்கு அந்த பவர் வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி. ஆண்டவர் என்னென்ன கட்டளையிட்டாரோ, எந்தெந்த போதனை செஞ்சாரோ, உபதேசம் பண்ணினாரோ, அவர்கள் எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டுமா? உலகத்தின் முடிவு பரிந்தும் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் உபதேசம் பண்ண வேண்டும். அப்பனா பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கு காரணம் டு preach the gospel. ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்லுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். இந்த காஸ்பல் சொல்ல வேண்டும். யாருமே சாதாரண போய் காஸ்பல் சொல்லிட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாமல் பிரியமானவர்களே, பெட்ரோல் இல்லாமல் காடி ஓடுமா? இல்லை, தண்ணியில், இந்தியாவில் தண்ணியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பெட்ரோல். பெட்ரோல் இல்லாமல் பொதுவாக காடி ஓட முடியாது, வாகனம் நவராது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளால் மூவ் பண்ண முடியாது, ரொம்ப நாளைக்கு ஓட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் வேண்டும்.
பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் சுவிசேஷம் சொல்ல முடியும். இன்றைக்கு நீங்கள் கண்ணோட்டத்தில் பாருங்கள், நம்முடைய கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சுவிசேஷம் எங்கே இருக்கிறது பிரியமானவர்களே? அதை பேசுவதற்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றின் மேலும் ஊற்றினார். சீஷர்கள் மேலே ஒவ்வொருவர்களும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேசமெங்கிலும் சென்றாங்க. பவுல் ரோமாபுரியில் பிரசங்கம் பண்ணினார். எத்தனையோ ஊழியக்காரர்கள் அந்த நாட்களிலே மலேசியா, மலாக்கா தேசம், மலாக்கா மாநிலத்தில் வந்திருக்கிறாங்க சுவிசேஷம் சொல்லுவதற்கு. இந்தியா தேசத்தில் தோமா என்ப சீஷர் சென்னை பட்டணத்திலே அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் ஒரு சுவிசேஷம் சொல்லுவதற்கு. சாதாரணமாக ஒரு ஆத்மாவை நடத்திட முடியாது. தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவரை நிரப்புதல் வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய பலன் வேண்டும். வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. அப்ப நான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுகிற முதல் நோக்கம் என்னது? சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். வாசிங்க. அடுத்தது வாசிக்க கேட்போம். இந்த 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, இந்த பரிசுத்த ஆவியை நிரப்பப்படுவதற்கு சாட்சியாய் நம்ம இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள சாட்சியா இருக்கிறது எப்படி நம்மளுக்கு தெரியும்? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுதல் இருந்தால் தான் நமக்கும் ஆண்டவருக்கும் பிதாவுக்கும் ஒரு உறவு இருக்கு என்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது தான் இவங்க ஆண்டவருக்குள்ள உறவில் இருக்கிறாங்க அப்படி என்று வெளிப்படுத்துவார். அந்த உண்மையை வெளிப்படுத்துவார். எப்படி? சாட்சிகளாக நிற்கிறதுக்கு. அப்போ நம்ம சாட்சியாக நம்மளை பார்த்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு சாட்சி ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளுடைய சாட்சியாய் இருக்க முடியாது, பேச முடியாது. எங்கே சாட்சியாக இருக்க வேண்டும்? எருசலேமில். எருசலேம் என்பது பிரியமானவர்களே அது சொந்த ஊர். அவங்க எங்கே ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ அங்கே ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்க வேண்டும். நம்ம நம்முடைய குடும்பத்தில் பிரியமானவர்களே நம்ம வசிக்கிற இடத்துல சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பிரியமானவர்களே கூறப்படுது. எருசலேம் வந்து நம்முடைய சொந்த தேசம், சொந்த இடத்துல சாட்சியாய் நிற்பதற்கு தான் ஆண்டவர் என்ன செய்தார்? நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் சாட்சியாய் இருப்பதற்கு யூதாவிலும் ஆண்டவர் சார், யூதா என்பது பக்கத்து தேசம். நம்ம எங்கே வெளியே இருக்கிறோமோ வேலை செய்கிற இடத்துலையோ அந்த இடத்துலையும் சாட்சியாக இருக்க வேண்டும். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுவதற்கு பிரியமானவர்களே, அங்கும் இங்கும் ஓடுவதற்கு அல்ல பிரியமானவர்களே, அவருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாய் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு பிரியமானவர்களே, சாட்சியாய் வாழ்வதற்கு, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு, பிசாசுகளை துரத்துவதற்கு, பிணியானை இரட்சிப்பதற்கு. பிரியமானவர்களே வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே அடுத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 16:8-10 வரி வாசிக்க கேட்போம். John chapter 16 verse 8-10. பரிசுத்த ஆவியானவர் எதற்கு நமக்கு ஊற்றப்படுகிறது? எதற்கு நாம் நிரப்பப்பட வேண்டும்? வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன் நாம் நிரப்ப வேண்டும்?
நிரப்பப்பட்டால் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். இது தவறு, இது பார்க்கறதுக்கு நல்ல இனிமையா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருக்கிறது, ஆனால் அதற்கு பின்னால் பார்த்தாய் என்றால் அது பாவம், அதில் நீ போகக்கூடாது, அதை மிதிக்க கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். அதுதான் ஆவியானுடைய வேலை. அதுதான் பிரியமானவர்களே. அப்போ ஆவியில் நிரப்பப்பட்டா பிரியமானவர்களே, பாவத்திலிருந்து நம்ம விலகுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவியானோட உதவி நம்மளுக்கு வேணும். ஆண்டவரே, நான் உங்களுக்காக ஜீவிப்பதற்கு, உண்மையாக இருப்பதற்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் துணை வேண்டும். கிறிஸ்துவை அறிவதற்கு, கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்து நமக்கு கற்றுக் கொடுப்பார். நீதியை எப்படி தேடணும், பரிசுத்தமாக எப்படி வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊற்றப்பட வேண்டும். சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் பத்தாது, வசனங்களை கேட்டால் மட்டும் பத்தாது பிரியமானவர்களே. சில ஊழியக்காரர்கள் சொல்லலாம், அதில் நீ நடக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். எப்படி? பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டால் ஜெயமான வாழ்க்கை நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ முடியும். ஹல்லேலூயா. ரோமர் 6 எடுத்துக்கொள்ளுங்க, ரோமர் 8 எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 8வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய தன்மை வாசிக்க கேட்போம். அவர் என்னத்திற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், ஆவியிலே நிரப்பப்படுவதற்கு ஏன் பரிசுத்த ஆவியானவர் தேவை? வாசிங்கள் பிரியமானவர்களே. ரோமர் 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 28 வாசிங்களேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாகியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என்ன பலவீனங்களில் இருக்குமோ பிரியமானவர்களே, அந்த பலவீனங்களிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒருவேளை கோபம் இருக்கலாம், ஒருவேளை கசப்பு இருக்கலாம், ஒருவேளை பொறாமை இருக்கலாம், ஒருவேளை பொய் இருக்கலாம், பிரியமானவர்களே பாவக்கட்டா இருக்கலாம். எந்த பலவீனத்தில் இருக்கிறீங்களோ அதற்குத்தான் ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும். அந்த பலவீனத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியானவர் பலன் செய்வார். ஹல்லேலூயா. என்ன செய்வார்? உதவி செய்வார். எப்படிப்பட்ட உதவி செய்வார் பிரியமான? வாசிங்க. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய என்ன நம்ம வேண்டுறோம்? இன்னைக்கு சரியாக ஜெபிக்க மாட்டோம், ஜெபிக்கிறதும் ஆண்டவர் எனக்கு பதில் தர மாட்டேங்கிறாரு. எப்படி நான் ஜெபிக்கணும்? அந்த ஜெபத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த ஜெபத்திற்கு ஒரு முறை இருக்கு, ஒழுங்கு இருக்கிறது. அது ஆவியானவர் தான் கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஜெபிக்க போகும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், we must invite, we must call upon the Holy Spirit. நம்ம என்ன சொன்ன? ஆண்டவரே நான் ஜெபிக்க போகிறேன், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி சொல்லும் பொழுதே பிரியமானவர்களே அந்த அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். God will reveal that. God will help you to pray. அவர் ப்ரே பண்றாரு. வாசிங்க, அவர் என்ன உதவி செய்கிறார்? மறுபடியும் வாசிக்க கேட்போம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் செய்வார். You see, அப்ப ப்ரே பண்றதுக்கு கூட ஆவியானவர் நமக்கு தேவை. நம்ம சொந்த பலத்தில் போய் ப்ரே பண்ணிட முடியாது பிரியமானவர்களே. அப்பனா when you pray you need Holy Spirit, you need the anointing of Holy Spirit.
யூ மஸ்ட் ஹேவ் ரிலேஷன்ஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் இல்லாமல் உங்களுடைய ஜெபம், நம்முடைய ஜெபம் எங்கே கேட்கப்படாது. நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் சிக்கி கொண்டீங்க, ஏதோ ஒரு பிரியமான சூழ்நிலைகளை நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கிறீங்க பிரியமானவர்களே, அப்போ யார் நமக்கு உதவி செய்வார்? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் உதவி செய்வார். அந்த பலவீனத்தில் உங்களுக்கு நீங்கள் சில நேரத்தில் நீங்கள் ஒரு 20 நிமிஷம் ஒரு 30 நிமிஷம் நீங்கள் ப்ரே பண்ணி பாருங்களேன், உங்கள் ஜெபம் மாறும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்து பாருங்களேன், உங்களை அறியாமல் உங்கள் வாய்க்குள்ள ஒரு வார்த்தை வசனங்களை ஆண்டவர் கட்டளையிடுவார். நீ உங்களை அறியாமலே you will pray automatically, you will pray with the words, with the word of God. நீங்கள் வேத வசனங்களும் ஜெபிக்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த வார்த்தை எங்கிருந்து வருது? ஏன்? ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. உங்களால் அரை மணி நேரம் தான் ஜெபம் செய்ய முடியும், ஆனால் ஆண்டவர் ஒரு ஆவியானவர் உங்களுக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க உதவி செய்வார். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் வியர்வை, அவருடைய வியர்வை இரத்த துளியாய் சிந்தினது. அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் 1 மணி நேரம் ஜெபம் கேட்டார். ஆண்டவர் பிரியமானவர்களே, அந்த 1 மணி நேரம் ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உதவி செய்திருப்பார். ஆண்டவர் 3 வருஷம் ஊழியம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் தேவைப்பட்டது. அதனால தான் வனாந்தரத்துக்கு போனார். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு ஆவியானவர் ரொம்ப முக்கியம் இல்லை? சில காரியங்களை என்னால் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிற சில பலவீனங்கள், சில சூழ்நிலையில் முடிவு எடுக்க முடியாது என்னுடைய வாழ்க்கையில் என் பாதைகளை சரிப்படுத்துவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களையும் சித்தங்களையும் நோக்கங்களையும் அறிவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அவரே வெளிப்படுத்துவார். ஆண்டவர் உங்களுக்கு எதற்காக அழைத்தார், என்ன ஊழியம் வச்சிருக்கிறாரு, எது உங்களுடைய எதிர்காலம், ஆண்டவர் உங்களை எப்படி நடத்த விரும்புகிறார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரின் துணை வேணும். அங்கே கூறப்பட்டதற்கு வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. என்ன ஆண்டவர் அங்கே சொல்றார்? 8வது அதிகாரம் அதை வாசிங்க, திருப்பி 26வது வசனம் வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அடுத்த வசனம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். உங்க மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கிறது? தேவ சித்தத்தின்படி ஓடிக்கிட்டு இருக்கிறதா, இல்ல ட்ராக் வேற எங்கேயாச்சும் ஓடிக்கிட்டு இருக்கிறதா, இல்ல இந்த காரியம் நாம் அந்த 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 ஆண்டவருடைய பேட்டர்னை பிடித்து கொள்வதற்கு பிரியமானவர்களே ஆண்டவர் தான் உதவி செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர். சில பேட்டர்ன், ராங்கான பேட்டர்ன் நம்ம மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம், மூளைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த அந்த ராங்கான பேட்டர்னை, சரியான பேட்டர்னை அறிந்து கொள்ள ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை என்ன செய்கிறாரு? ஆராய்ந்து பார்க்கிறார். அப்போ நம்ம ராங்கான பேட்டர்னில் போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல் நமக்கு தேவை. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை வழி நடத்துங்க, நான் ஜீவனின் பாதையை என்னை விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே நித்தியத்தின் பாதையில் செல்லக்கூடிய பாதையின் தரிசனம் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். இந்த சீஷர்கள் ஊழியம் செய்ய உலக கடைசி பரியந்தம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்ப நம்ம கூட ஆண்டவர் இருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது எஸ்டிஎம்ல கடைசி நாட்களில் ஒரு 2-3 நாள் இருக்கும். அங்கே வந்து ஒரு தலைமை, ஒரு போதகர், அந்த நாங்கள் எடுக்கிற அந்த பைபிள் காலேஜில் ஒரு பெரியவர், அவர் வந்து சொல்கிறார், எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஏன் படிக்க வந்தீங்க, நீங்கள் ஏன் ஊழியம் செய்ய வந்தீங்க? பிகாஸ் யூ வாண்ட் டு டேக்
டிப்ளோமா மாஸ்டர் எடுக்க வந்திருக்கிறீங்க, வெரி குட். நம்ம அதுதானே ஒரு கெத்து கிடைக்கல, நம்ம படிச்சிட்டோம், நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, நம்மளுக்கு டிப்ளோமா மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு இருக்கும், நம்ம காட்டிக்கலாம் உலகத்திற்கு. ஆனால் அவர் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் எவ்வளோ டிப்ளோமா எடுக்கலாம், நீங்கள் எவ்வளவு நீங்கள் மாஸ்டர் செய்யலாம் பிரியமானவர்களே, டாக்டர் எடுக்கலாம், அப்போஸ்தலர் எடுக்கலாம், இதெல்லாம் பயங்கரமாக நீங்கள் செய்யலாம் உலக அளவில். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது, நீங்கள் ரொம்ப நாள் ஓட முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் உன் மீச்சை நீ வேஸ்டாக்குற, உன்னுடைய எனர்ஜியை நீ வேஸ்டாக்குற. நீ 1000 வார்த்தை பேசி பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இருந்து நீ ஒரு வார்த்தை நீ பேசினால் பிரியமானவர்களே ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தேவை, குடும்பத்தின் காரியங்களை முடிவெடுக்க தேவை, குடும்பத்தை ஒன்றா சேர்த்து ஜெபம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தல் தேவை, சபைகள் ஊழியங்களை நீங்கள் பங்கு பெறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தல் தேவை. பந்தி விசாரிப்பதற்காகவே பிரியமானவர்களே ஸ்தேவான் என்ற இந்த இப்படிப்பட்ட சீஷர்களை ஆவியில் நிரப்பப்பட்டவர்களை தான் தெரிந்தெடுத்தார்கள். காஃபி ஃபெலோஷிப்பில் அதை விசாரிக்கிறது, அதை பரிமாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல் தேவை. ஆதி திருச்சபையில் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவர் அவர் மட்டும்தான் பிரியமானவர்களே சபையில் ஆட்களை சேர்த்தார். பரிசுத்த ஆவியானவர் கொடிய பாவத்தில் ஒரு மனுஷன் இருக்கானா அந்த மனுஷனை திரும்பி ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல் தேவை. ஒரு பாவி மனம் திரும்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல் தேவை. ஒரு கொடிய பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஹல்லேலூயா அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்ய முடியாது. நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்ம அப்படியாக எழுந்து நின்று பிரியமானவர்களே தெய்வ சமூகத்தில் ஆவியில் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்காண்டவர். நான் ஜெபிக்கும் பொழுது ஆவியில் ஒரு நிரப்புதல், என் பாவங்களிலிருந்து விடுதலை செய்ய எனக்கு ஆவியில் ஒரு நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் வேண்டும். ஏசாயா நாவு தொடப்பட்டது. ஹல்லேலூயா. அக்கினி தழலிலே தேவ தூதர்கள் வந்து ஏசாயா நாவை தொட்டார்கள், அவன் பாவம் சுத்திகரிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியின் அனுபவம் ஆண்டவர் எனக்கு வேண்டும். சாட்சியாய் வாழ்வதற்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் வேண்டும். உலகத்தில் நிறைய காரியங்களை நாங்கள் ஈடுபடலாம் பிரியமானவர்களே, வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, இவ்வளவு காரியம் இருக்கலாம். ஆனால் கடைசியில் நம்முடைய முடிவு பிரியமானவர்களே ஒன்று மேலே இல்லைன்னா கீழே. ஹல்லேலூயா. நான் சரியான பாதைக்கு போவதற்கு எனக்கு முக்கியமான ஒரு காரியம், நான் ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துவை அறிவதற்கு சத்தியத்தில் நடப்பதற்கு பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் எனக்கு தேவை. என் தேவைக்காக நம்ம ஜெபிக்கலாம் பிரியமானவர்களே, நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் நான் ஆண்டவருக்குள்ள உண்மையாக இருப்பதும் பரிசுத்தமாக இருப்பதற்கும் அவர் உறவுகளை நிலைத்திருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.